ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காச்சாகோட்டா அப்படிங்கிற ஒரு அனிமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 days தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லைக் லாஸ்ட் சாட்டர்டே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் ஆல்ரெடி டப் பண்ணி அப்லோட் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் மூலமாக அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கட் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக நான் ஃபுல் எஃபெக்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றின அனிமேஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அனிமே பற்றி நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வேர்ஸ், அனிமோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட டெடி பேர் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருது. ஸோ அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நம்ம குப்பையில் போட்டு புது டெடி பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிட்டியில் இருக்க எல்லா குப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான இடத்துக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மெயினான இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் அத்துமீறி உள்ளே பூந்துடுறான். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு பார்த்துடுறாரு. ஸோ இது ஆல்ரெடி குப்பை தான், பட் குப்பையை நோண்டி எடுக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு கன்னை வச்சு அவனை வந்து பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணிவிட்டு நீ யார் கையை தூக்கு அப்படிங்கிறாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை ரிவீல் பண்ணல. அந்த செக்யூரிட்டி கார்டு அடிச்சுட்டு வெளியே ஓடலான்னு பார்க்குறான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறாங்க. பட் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ தப்பிச்சு புல்லட்டோட வேகமாக ஓடுறாப்புல. நான் பவர் இருந்த வரைக்கும் எதுவும் ரிவீல் பண்ணல. ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு புல்லட் மட்டும் கையில் பட்டுருது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமை எஸ்கேப் ஆயிடுறான். ஓகே, ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ. ஸோ இவன் எதுக்கு குப்பை பொறுக்க வந்தான் அப்படின்னு நமக்கு இன்னும் ஒன்றும் தெளிவாக புரியல. பட் இருந்தாலும் நம்ம வாங்க கதைக்குள்ளே போவோம். ஸோ அந்த டெடி பேரையும் எடுத்திருக்கான். அப்புறம் அந்த சீன் முடிஞ்சவொடனே இன்னொரு சீனில் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு எழுதிட்டு இருக்காரு. ஸோ அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து இவன் என்னடி இவ்வளோ அழுக்காக இருக்கான், இவனால யார் உள்ளே விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட் காமிக்கிறாங்க. ஸோ இந்த கேட் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ரிச்சஸ் பீப்புளும் அந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெக்கர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபில்த்தி பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இந்த அழுக்கான ஒரு இடத்துல தான் இருக்கான். ஸோ அங்கே திருடிட்டு வர பொருளெல்லாம் அதை இந்த குப்பையிலேருந்து திருடிட்டு வர பொருளெல்லாம் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் விற்றுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ அப்படி விற்றுட்டு இருக்கப்ப 3 பசங்க வந்து பார்த்திங்கன்னா இவனை ரேகிங் பண்ணுறாங்க. ஸோ ரேகிங் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கொலை பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவனும் ஒரு அழுக்கானவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஸோ போன பிறகும் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. ஸோ போன பிறகும் நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடி பேர் பார்த்துட்டு வா இது ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். சரி இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறப்ப அவங்க அம்மா வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போன பிறகு நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரை காமிக்கிறாங்க. ஸோ இவர் யார் வந்து இவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சின்ன வயசில் தத்தெடுத்து வளர்த்தவர். ஓகேவா? ஸோ நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்துனார். ஸோ இவரும் நம்மளோட ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, நீ மறுபடியும் அந்த இடத்துல போய் குப்பையை திருடிட்டு இருக்கியா, எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க? அதாவது ட்ராஷ் ரைடர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ட்ராஷ் குப்பையை வந்து ரைட் பண்ணுறவன். அதனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ராஷ் ரைடர்னு கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ அவர் கையில் புல்லட் பட்டதை பார்த்துட்டார். அவர் சரிவா நான் உனக்கு பேண்டேஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜ் போடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ கையில் ஒரு மிகப்பெரிய க்ளவுஸ் போட்டிருக்கான். அந்த க்ளவுஸை கழட்டினா அவனோட கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக்காக இருக்குது. ஸோ அது எதனால் நடந்தது எப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த சீனை கட் பண்ணால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு மேடை மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அது எதுக்குன்னா இந்த உலகத்தில் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழிக்குள்ளே தள்ளிட்டுருவாங்க. ஸோ அந்த குழிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா குப்பையுமே அந்த குழிக்குள்ளே போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது கொலை பண்ணவனும் இந்த மாதிரி ஒரு குப்பைக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த குப்பைக்குள்ளே தள்ளிவிடுற மாதிரி நமக்கு போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவங்க அப்பாவை தள்ளினதுலேருந்து அவன் கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாறின பிறகு நம்ம நருட்டோவை எல்லோரும் எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி இவனையும் எல்லா மக்களும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸை வந்து அவருக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ கொடுத்த கையோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெடி பேர் வச்சிருக்கிறத அவர் பார்த்துட்டாரு. ஸோ டெடி பேரை பார்த்துட்டு நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. பட் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, வெளியே ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம ஹீரோ வரான். ஸோ ஹீரோ வரப்போ தான் அந்த பிட்டை காமிக்கிறாங்க. அந்த பிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கான். ஸோ அதனால் அவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்டுக்குள்ளே தள்ளுற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பிட்டு. ஸோ யாராவது ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அதுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, ஸோ நீயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் மாட்டிட்டு இந்த மாதிரி உழுவக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீ இந்த மாதிரி குப்பையெல்லாம் திருடுறதை இனிமேட்டு நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அட்வைஸ் கொடுத்துட்டு
கொடுத்த பிறகு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டெடி பேர் எடுத்துகிட்டு வந்து நான் உனக்காக தான் இந்த டெடி பேர் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டெடி பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடி பேரை வாங்கிறது. ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு நைஸ் மூமெண்ட் ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க நெருங்கிய நண்பர், அதாவது ஃபேமிலியில் ஒருத்தர்னு சொன்னார்ல, ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கொலை பண்ணி வச்சுருக்கான். அதாவது கத்தியில் குத்தி அடித்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கான். எதுக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இது வரைக்கும். ஓகே. ஸோ நம்ம ஹீரோ வந்து உள்ளே வந்தவுடனே ஒரே ஷாக். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை அழுத்தி குத்திட்டு நம்ம ஹீரோவை அடித்து போட்டு ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறான். ஓகே. நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூடோ. நம்ம ரூடோன்னு இதுமாரி சொல்லிக்கலாம். ரூடோவை அடித்து போட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்குறான், அவருக்கு உயிர் இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ ரூடோ நீ இங்கேருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவர் சொல்ல முடிக்கிறதுக்குள்ளே போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சிடுறாங்க. ஓகேவா. ஸோ பிடிச்சி நம்ம ஹீரோ சொல்கிறான் அவருக்கு இன்னும் உயிர் இருக்குது அப்படின்னு. ஸோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிர் போயிடுறது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷாக்கில் ஆயிடுறான். ஓகேவா. ஸோ 2 உலகத்துக்கும், அதாவது ரிச் உலகத்துக்கும் ஃபில்த்தி உலகத்துக்கும் ஒரே போலீஸ் தான். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பணக்காரவங்க அங்கே இருப்பாங்க, ஏழைங்க இங்கே இருப்பாங்க, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையும் காலமும் பிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுறான், அந்த கொலையை நான் பண்ணல, வேறு ஒருத்தர் தான் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் நீ தானடா அந்த இடத்துல இருந்த, நீ தான் அந்த கொலையை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கு மேலே ஏற்றுறாங்க. ஸோ மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மர்டர் அப்படின்னு. ஸோ நடுவில் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இவ்வளவாவது நம்மளை வந்து நம்புவா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுன்னு. ஸோ என்னை தூக்கி போட்டுருவாங்க, நீ வந்து யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு அங்கேருந்து கற்றுவான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நீ உங்கள் அப்பனும் ஒரு கொலைகாரன் தானே, ஸோ நீ ஒரு கொலைகாரனாக தான் இருப்ப, நான் எதுக்கு உன்னை நம்பினேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்து அந்த டெடி பேரை கீழே போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்காம அப்படியே நடந்து போயிடுவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை ரொம்ப பாதிச்சிடும். ஸோ ஆல்ரெடி அவனை யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்பலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் மேலேயும் சரி, அந்த சைடு இருக்க மக்கள் மேலேயும் சரி, நீங்கள் எல்லாருமே குப்பைங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த கொலை பண்ண அவனும் அங்கே அதுக்கு நடுவில் தான் இருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு கோவம் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவனை உள்ளே தள்ளி விட்டுறாங்க. ஸோ தள்ளி முடித்தோடனே நம்ம ஹீரோ உள்ளே விழுந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறான். அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அந்த இடமே ஒரே நாத்தடிக்குது. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஒரு சின்ன பிளானட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குப்பை பிளானட் மாதிரி இருக்குது. அங்கே யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரு பெரிய டைனோசர் மாதிரி ஏதோ ஒன்று எந்திரிச்சு நிற்கிது. அந்த குப்பையெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய டைனோசர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிருகம் எந்திரிச்சு நிற்கிது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. அண்ட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன கான்செப்ட் தான், சின்னதாக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பணக்காரங்க ஒரு சைடு இருக்காங்க, ஏழைங்க ஒரு சைடு இருக்காங்க. பட் 2 பேரில் யார் தப்பு பண்ணாலும் அந்த பிட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிடுவாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொலை பண்ணி அந்த ஹீரோவோட அப்பாவையும் அந்த பிட்டுக்குள்ளே தான் தள்ளி விட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்பவே டப்பு நம்ம ஹீரோவுக்கு க்ளோஸான ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணப்படுறாரு. ஸோ கொலை பண்ணவன் அவர்கிட்ட இருந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றலான்னு பார்க்குறப்ப போலீஸ் நம்ம ஹீரோவை கையும் காலமாக பிடிச்சிருது. ஸோ பிடிச்ச பிறகு அந்த ஹீரோவையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிட்டுக்குள்ளே தள்ளிடுறாங்க. ஸோ தள்ளின பிறகு நம்ம ஹீரோ உயிரோடு தான் இருக்கான். அந்த பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே குப்பையாக இருக்குது. பட் அந்த குப்பையெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒன்று எந்திரிச்சு நிற்குது. ஸோ இதுதான் சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ரொம்ப குயிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். நம்ம சேனல் ரொம்ப சின்ன சேனல். அண்ட் என்னோடய டப்பிங் இதுக்கப்புறம் நான் போக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய டப்பிங்கில் வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷனில் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த எபிசோடில் இருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாட்டா பாய்.